ஹே கேமர்ஸ், நான் உங்கள் மாஸ்டர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக வந்திருக்க குரூஸா எடுக்க போகிறோம். அந்த குரூஸாவில் வந்து யூஎம்பி இருக்கும், யூஎம்பி 10 ஸ்கின் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து குரூஸாவுக்கு ஸ்பின் பண்ண போகிறேன். மார்னிங்கே நான் ஸ்பின் பண்ண அதிலே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஸ்பின் போடுறேன், என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஏய், இப்போ தான்டா கொடுத்தீங்க. பரவாயில்ல, அதுக்கு ஒரு 88 டோக்கன் கொடுத்துருக்கீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் இதே மாதிரி எனக்கு வந்து 3 டைம்ஸ் லூப்பாக நடந்துச்சு. எனக்கு மார்னிங் வந்து ஒரு 3 டைம்ஸ் கிடச்சிச்சு. லைக்கு ஃபஸ்ட்டு டைம் கன்று, மிச்ச 3 டைம் லூப் ஆகி டோக்கன்ஸ் மட்டுமே கொடுத்தாங்க. 88 டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. நான் இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை, எனக்கு அது என்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குது. யூஎம்பிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கின்ஸ் இருக்குது. இந்த யூஓ கன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆமாம், யூஎம்பிக்கு நமக்கு ஆல்ரெடி யூஓ இருக்குது. P90 தான் கிடையாதோ? ஓகே, யூஎம்பிக்கு வந்து நல்ல ஸ்கின் இருக்குது. அதுபோக அந்த ஈவெண்ட்டில் உள்ள இன்னொரு கன்னுமே இருக்குது, அந்த ஜிராஃபின்னு நினைக்கிறேன், அது இருக்குது ஆல்ரெடி. ஸோ நம்ம இருக்கிற டோக்கனை வச்சு என்ன பண்ணலாம்? வேறு எதாவது கன்று பார்க்கலாமா? ஃபஸ்ட்டில் உள்ளதுக்கு என்ன பவர்? டபுள் ரேட் ஆஃப் ஃபயரா? டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ். ஓகே, வேண்டாம். இதில் ஸ்பின் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸில், நியோன் தாத்தா ட்ரெஸ்ஸில் ஸ்பின் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது ட்ரெஸ்ஸு வந்து இது மட்டும்தான் எடுக்கல. எமௌண்ட்டு இன்னைக்கு கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, கிளியர் பண்ணியாச்சு. இவன் வேண்டாம், அதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஓகே, இப்போ இந்த குரூஸாக வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த குரூஸாக எப்படி அடிக்குதுன்ட்டு. சிங்கிள் ரேட் ஆஃப் டபுள் அக்யூரன்சி மைனஸ் மேகசின் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க எல்லோரும் ட்ரைனிங் போகலாம். ஓகே, கமெண்ட் பண்ணிக்கலாம். குரூஸ் ஆல்ரெடி கையில் தான் இருக்குது. சைலன்சர் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எப்போவுமே சைலன்சர் யூஸ் பண்ணி தான் விளையாடுவேன். ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெருசாக இது டபுள் அக்யூரன்சியே எந்த மாதிரி இல்லையா? இதுலேயும் எனக்கு வச்சுட்டாங்களா? ஸ்கோப் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஸ்கோப் போட்டு அதிகமாக லாக் பண்ணுறதுனால எனக்கு வந்து அக்யூரன்சி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்கின் நான் எடுத்தது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹெட்ஷாட் வந்து நல்லா தான் அடிக்குது. எப்படி டேமேஜ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது யாராவது ஸ்கின் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா பெட்டர் டேமேஜ் எடுத்துக்கோங்க. இல்லை ரேட் ஆஃப் ஃபயர், ரெண்டுத்தில் எதனாலும் எடுத்துக்கங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல். நான் இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்தோடனே அதை எடுத்து நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். அன்டில் டாட்டா, பை பாய்.